நான் பேசுகிறேன் சார். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, இந்த ரோட்டு லைட்டு கூட இல்லைங்க சார். பாத்ரூமுக்கு மாருதி ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அதையும் கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எங்கே பாத்ரூம் போகிறது? பச்சை குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம் சார். தண்ணி கேட்டோம்னா நாங்கள் போய் தண்ணி கேட்டோம்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறது புறம்போக்கு இடம், எப்போ இருந்தாலும் நீங்கள் காலி பண்ண தான் போகிறோம். 70 வருஷமாக இருக்கோம் சார், எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம் சார். இப்போ வந்து சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கான ஒரு இடத்தையாவது கொடுங்க, இல்லைனா இங்கே இருக்கக்கூடாதுன்னா எங்களுக்கான இடத்த கொடுங்க. எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு நாங்கள் எங்கே போகிறது? எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாவுறதா பிள்ளைங்களை வச்சுட்டு? வச்சுக்கோங்க, எங்களுக்கு 500 ஓட்டு எங்கள் ஏரியாவில் இருக்குது சார். நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம் சார். எங்களுக்கான தண்ணி, குடி தண்ணி இல்லை சார், பாத்ரூம் இல்லை, எங்களோட அத்தியாவசிய தேவையே இல்லை. வேறு வழி இல்லாமல் கடலில், இந்த கொரோனாவில் கடலில் மாட்டிக்கிட்டவங்க அந்த கடனுக்காக இந்த காசை வாங்கி தான் அடைக்கணும்னு பாதி பேர் காசை வாங்கிட்டு காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க காலி பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக காலி பண்ணுறதுக்காக தொடர்ந்து இந்த 3 மாதமாக இவங்க 1.5 வருஷமாக தொடர்ந்து இங்கே பாருங்கள், நாங்கள் என்னக்கா செய்கிறது, இந்த மாதிரி சொல்லியிருக்காராம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், கட் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்லி தான் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் சொன்னதுனால தான் கட் பண்ணி இன்னும் போடாமல் இருக்காங்க. நாங்கள் அந்த மக்களை வந்து டார்ச்சர் பண்ணி பாதி மக்களை வெளியேற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்க தொடர் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம கூட நிறைய முறை மனு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்துருக்குறோம். இந்த மீன் டைமில் இந்த மக்கள் இன்றைக்கி தேர்தலை புறக்கணிப்பேன்னு சொன்ன உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறப்ப இன்றைக்கி காலையில் மேயர் நேராக இங்கே வந்து மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கே தண்ணி கனெக்ஷன் நான் கொடுத்துறேன், நீங்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம புகார் அளித்தோம், ஆன்லைனில் புகார் அளித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கையில் மேயர் இங்கே வந்து சொல்லக்கூடாது. ஆணையர் வந்திருக்கலாம், கலெக்டர் வந்திருக்கலாம், இல்லை ஆர்ஓ வந்திருக்கலாம். இவங்க யாருமே இங்கே வர தயாராக இல்லை. மேயர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, இங்கே இருக்க எல்லா வட்ட செயலாளர் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி திருச்சியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்குது. நேற்று எடமலைப்பட்டிபுத்தூரில் ஜே நகரில் பணம் கொடுத்த வீடியோவையே அவர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆர்டிஓ அருள்ங்கிறவர் நேராக வந்தார், பணம் கொடுத்தவங்களெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் போயிட்டார். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே நியாயமான முறையில் திருச்சியில் தேர்தல் நடத்தலை. தேர்தல் விதிமீறல்கள் மீறி தான் நடத்தப்படுது. திமுககாரங்க எல்லா ஓட்டுக்கும் 250 ரூபா கொடுக்குறாங்க. காவல்துறையோடைய அனுமதியோட, ஒப்புதலோட, ஆசீர்வாதத்தோடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்டித்து நாங்களும் இப்போ என்ன சொல்கிறோம், எழுதி கொடுங்கிறோம். இது வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கல. தற்காலிகமாக குடிநீர் அவங்களுக்கு வழங்குறாங்க. இருந்தாலும் மக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம இதை ஓகேன்னு சொல்லிட்டோம். இல்லை சார், இதில் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ இந்த பாலன் நகர் இருக்குல்ல, அந்த பாலன் நகரில் இருக்கிற இடத்துல குடிநீர் வந்து குழாய் வந்து இணைப்பு வந்து ஏற்கனவே துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை எங்களுக்கு மீண்டும் அந்த குடிநீர் இணைப்பு வழங்கலாம். அது இல்லாமல் மின்சார வசதியும் வந்து அவங்களுக்கு வந்து தடை பண்ணியிருக்குன்னு சொல்லி அதையும் எங்களுக்கு வசதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லி இப்போ அந்த தேர்தலை புறக்கணிப்போம்னு வந்து ஒரு பேனர் வச்சுருந்துருக்காங்க. அது தொடர்பாக வந்து மாநகராட்சியிலேருந்து அவங்க மாநகராட்சி நிர்வாக சார்பாக வந்திருந்தால் வருவாய்த்துறை, காவல்துறை எல்லோரும் வந்தோம். பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கான கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம்ன்ற மாதிரி அரசு தரப்பில் வந்து அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்கோம். அதை அவங்க வந்து மனுவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ உடனடியாக வந்து குடிநீர் இணைப்பும் மின்சார வசதியும் வந்து வழங்கப்படும்னு வந்து மாநகராட்சி தரப்பில் உறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க போராட்டத்துக்காக வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லை, எனக்கு நான் அந்த டைமில் நாங்கள் வரல. அங்கே அவர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன பேசினாங்க என்னன்றது எனக்கு தெரியல. அதிகாரிகள் தரப்பில் தான் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கனால அதிகாரி தரப்பில் பேச்சுவார்த்தைன்னு சொன்னனால வர்ற கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அவர் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து தான் இந்த விஷயத்தை வந்து பேசி நாங்கள் தீர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இது தொடர்பாக வந்து தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிப்போம். அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்க.